ஒரு அழகான கிராமத்தில் நல்ல மனம் கொண்ட குமார் மற்றும் சுயநலமான ராஜா வாழ்ந்து வந்தார்கள். நன்றி குமார். நன்றி பிள்ளை. இதுதான் என் கடமை தாத்தா. அண்ணா, கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமே. எனக்கே போதாது, தள்ளிப்போ. ஒரு நாள் அவர்கள் காட்டுக்குள் சென்றனர். என்ன ஆயிடுச்சு பாட்டி? வீட்டுக்கு போக வழி தெரியலையா? நமக்கு என்ன, போவோம். இல்ல அண்ணா, பாட்டி பாவம். நீ நல்ல பையன் தம்பி. இதுக்கு உனக்கு உதவியாக இருக்கும். இது என்ன அதிர்ஷ்டம்! அடுத்த நாள் ராஜா பெட்டிக்கு ஆசைப்பட்டு காட்டுக்குள் சென்றான். அந்த பெட்டி இங்கேதான் இருக்கும். அதை நான் கண்டுபிடிப்பேன். பாட்டிய பார்த்து நான் உதவி செய்யவா? எனக்கு உதவி தேவையில்லை. சரி. தங்க பெட்டிய கூட இல்ல, கீழே தள்ளி விடுவேன். நான் உன்னை சோதிக்கதான் அப்படி சொன்னேன். நீ கெட்டவன். இந்த கல் சேரை விட்டு வெளியே வரணும் என்று நினைத்தால் கெட்டது செய்தேன் என்று உணர்ந்து கொள். நல்லது செய்தால் நல்லது நடக்கும் அண்ணா. அதற்கு பிறகு கெட்டதை உணர்ந்த ராஜா நல்லவனாக மாறினான். இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நல்ல மனசு கொண்டவருக்கு நல்ல பலன் கிடைக்கும். அனைவருக்கும் நன்மைகளை செய்யும். நன்றி.